ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ரெசிபி ஸ்நாக்ஸ் பூரண கொழுக்கட்டை. யூஸ்வலாக நம்ம விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி டைமில் தான் செய்வாங்க மோஸ்ட்லி. இதில் வெவ்வேறு மாவு யூஸ் பண்ணி செய்யலாம். கேழ்வரகு மாவு, பச்சரிசி மாவு, மாவை தண்ணியாக கரைச்சி கூட செய்வாங்க. ரொட்டீனாக நாம் எப்படி செய்வோம், யூஸ்வலாக செய்கிற மெத்தடில் தான் நான் செய்ய போகிறேன். இந்த கொழுக்கட்டைக்கு நான் யூஸ் பண்ண போகிற மெயின் இன்க்ரீடியன்ட் கடலைப்பருப்பு. பூரணத்துக்கு நான் ஒரு கப்புக்கு 1 கப் அளவு கடலைப்பருப்பை க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸாவது ஊறணும். அதை போட்டுட்டு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா அந்த கப்பு ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு ஊறிடும். கடலைப்பருப்பு கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும், பருப்பு எல்லாமே சீக்கிரம் ஊறிடும். நம்ம கடலைப்பருப்பு தவிர வெறும் தேங்காய் மட்டும் வச்சு செய்யலாம். தேங்காய், எள் அது மாதிரி கூட பூரணம் செய்யலாம். அடுத்து நான் அந்த ஊறின கடலைப்பருப்பை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சு, இல்லைனா ஒரு விசில், அதுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிரும். இது நல்லா முழுசாக வெந்து வந்திருக்கும். இந்த பருப்பு தண்ணியெலாம் வடித்து எடுத்துட்டு இதை நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கணும். ரொம்ப ஓட்டக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு 2 சுற்று, அவ்வளோதான். ரொம்ப அடித்தா மாவாட்டாயிடும். ஆற வச்சு மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து இப்போ எப்படி பூரணம் செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றக்கூடாது, நெய் தான் ஊற்றணும். நெய் ஊற்றினா நல்ல வாசனையாக இருக்கும். நெய் ஊற்றி நான் தேங்காய் ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். துருவி போட்டால் தான் நல்லாயிருக்கும். துருவின தேங்காய் அதை நெய்யில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சு எடுத்துக்கணும். தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு செய்யலாம். உருண்டை வெல்லம் இல்லை அச்சு வெல்லம் எது வேணாலும் போடலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. நான் நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணுறேன். நாட்டு சர்க்கரை ஒரு 6 ஸ்பூன், டீஸ்பூன் அளவு ஒரு 6 ஸ்பூன் மட்டும்தான் போடுறேன். அதை போட்டுட்டு வறுத்த தேங்காய் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் நெய்யில் வறுத்ததை எடுத்து வச்சுட்டு ஒரு 6 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அது கொஞ்சம் கொதிஞ்சு வரணும். இதுக்கு பதம்லாம் தேவையில்லை, ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது, அப்புறம் பூரணம் நல்லா வராது. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நான் ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா பூரணம் நல்லா இருக்காது. தண்ணி ஊற்றவே கூடாது. இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த ஏலக்காய் வெல்லத்துக்கு நம்ம ஆட் பண்ணுற தண்ணி தான், அதுதான், அதோடு சேர்த்து அப்படியே கலந்து விட்டுலாம். இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மாவுக்கு மேலே உள்ள பூரணத்துக்குள்ள கொழுக்கட்டைக்குள்ள மாவு எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் கொதிக்க வெந்நீர் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன் நெய், அந்த மாவு நம்ம எவ்வளோ பச்சரிசி மாவு எவ்வளோ எடுத்துக்க போகிறோமோ அதுக்கேற்ற அளவு உப்பு அந்த தண்ணியிலே கலந்து வச்சுக்கணும். நெய் ஊற்றினோம்னா மாவு நல்லா ஒட்டாமல் வரும், சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொழுக்கட்டை நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நெய் தண்ணியில் வெந்நீரில் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இடியாப்பமும் இது மாதிரி செய்யலாம். இடியாப்ப மாவு பச்சரிசி மாவில் செய்யும்போது அந்த மாவு பிணையும் போது இடியாப்பத்துக்கு அதில் இதே மாதிரி நெய் ஆட் பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப நல்லா வரும். நான் ஒரு 15 கொழுக்கட்டை வர மாதிரி தான் மாவு எடுத்துக்கிட்டேன், பச்சரிசி மாவு. அதில் இந்த வெந்நீர், உப்பு, நெய் கலந்து வச்சு தான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல மாவு சூடாக இருக்கணும் தண்ணி பிசையும்போது. அப்போ தான் மாவே கொஞ்சம் அந்த சுடு தண்ணியிலே வெந்துடும். நமக்கு இது மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும் மாவு. அதுதான் கரெக்டான பதம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு.
உருண்டை பிடிக்க வரணும் ஃப்ரீயாக, கையில் சுத்தமாக ஒட்டக்கூடாது மாவு. இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வந்துச்சுன்னா அது கரெக்டான பதம். அவ்வளோதான். மாவு இப்போ ஆற வைக்கணும். மாவு ஆறுனதுக்கப்புறம் நான் யூஸ்வலாக செய்கிற மெத்தடு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி தான் நான் செய்வேன். ஒரு கீழே தட்டு வந்து அடிப்பக்கம் தட்டையாக இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறதா ஒன்று எடுத்துகிட்டு அதில் பிளாஸ்டிக் கவரு சூடு ஆற வச்சு தான் நான் செய்கிறேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாஸ்டிக்லாம் ஒன்றும் ஹார்ம் கிடையாது. பால் பாக்கெட் கவர் இல்லைனா அதை எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் இல்லைன்னா நெய் அதை தடவிட்டு மாவை உருண்டை பிடிச்சிட்டு நமக்கு என்ன சைஸ்க்கு கொழுக்கட்டை வேணும், பெருசாக சின்னதாக, நான் கொஞ்சம் பெருசாக தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. அதை உருண்டை பிடிச்சிட்டு நான் கையால் அமுத்திட்டு அப்புறம் ஓரத்தெல்லாம் விரலால் தட்டி எடுத்தோம்னா அவுட்டர் லேயர் ரெடி கொழுக்கட்டைக்கு. கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்ப மெல்லிஸாக தட்டிட்டிங்கன்னா கொழுக்கட்டை விரிசல் விட்டுரும், உடஞ்சிரும் வேக வைக்கும் போதே. இப்போ நடுப்புற நம்ம அந்த பூரணத்தை ஆட் பண்ணிக்கலாம். நிறையா வைக்கக்கூடாது, அந்த ஷேப்புக்குள்ளே ஃபில் ஆகிற அளவு தான் வைக்கணும். அப்புறம் கவரை ஒன்றா எடுத்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டோம்னா அழகாக வந்துடும். ஏற்கனவே எண்ணெய் தடவி இருக்கோங்கிறதுனால ஈஸியாக வந்துடும். நான் ஒரு ஈடுக்கு 4 கொழுக்கட்டை தான் வச்சேன். ஆக்சுவலாக இட்லி பானையில் வைக்கும்போது ஒவ்வொரு தட்டாக மேல் தட்டாக தான் வச்சு எடுக்கணும். 2 தட்டும் வச்சு எடுத்தோம்னா கொழுக்கட்டை கீழ்த்தட்டில் உள்ளது வந்து குழஞ்சி போயிடும். இப்போ கலர் பாருங்கள், இன்னும் வேக வைக்கலை. இப்போ தான் தட்டில் இட்லி பானை சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணது வந்து பாக்கெட்டு பச்சரிசி மாவு தான், அரைச்சி கடையில் ரெடிமேடாக இருக்கிறது தான். ஒரு 15 மினிட்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா இந்த கலர் பாருங்கள், இப்போ வேறு மாதிரி இருக்குது. இந்த கலர் வந்தால் தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும், கையில் ஒட்டாமல் இருக்கும். மோஸ்ட்லி கொழுக்கட்டைக்கு அடி பக்கம் தான் வேகாமல் இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு கொழுக்கட்டை. இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க விரும்பி. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டும் கூட தான். ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ணியிருக்கோம், உள்ள பருப்பு இருக்குது, தேங்காய், பேலன்ஸ்டான ஃபுட்டு தான் இது. இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சாஃப்டாக இருக்கும், வெளியில் உள்ள ஸ்வீட்டான பூரணம். வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.